நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தளபதி கூட பேரா நீங்கள் இந்த வெங்கட் பிரபு படத்தில் நடிக்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப 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 very lucky to be part of Talabadi's pair. Almost 23 years அப்புறம் திருப்பி நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம். வணக்கம் நண்பா, இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. கோட் படத்தில் நம்ம தளபதிக்கு பேர யார் பண்ண போகிறோம் அப்படின்றத ஆரம்பத்துலேருந்தே ஒரு கொஸ்டின் எல்லார் மத்தியிலேயே இருந்துட்டு வருது. அது பார்த்தீங்கன்னா 2-3 ஹீரோயின் இருக்கனால ஃபேன்ஸ் எல்லாரும் மிகப்பெரிய குழப்பத்திலே இருந்தாங்க. நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நம்ம தளபதிக்கு பேரா ஸ்னேகா அவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படின்றத போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்னேகா அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் வந்து தளபதி கூட ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறேன், அதுவும் பேரா பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம தளபதி கூட ஜோடியை இப்போ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி கூட பேரா நடிக்கிற செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம தளபதியும் சினேகாவும் இவங்க 2 பேரும் நடிச்சு பார்த்தீங்கன்னா 23 வருஷம் ஆச்சாமா. இதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வசீகரா படத்தில் நம்ம தளபதியும் சினேகாவும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ கோட் அப்படின்ற படத்தில் தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த கோட் படத்துக்கு முன்னாடியே ஸ்னேகாவும் நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிக்கிறதா இருந்தது. அது பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தில் நடிக்கிறதா இருந்தது. நம்ம தளபதிக்கு அண்ணியாக நடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அது வந்து ஸ்னேகா அவங்க வந்துட்டு வேணாம், எனக்கு இந்த ரோல் வேணாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க. வாரிசு படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த வாரிசு படத்தில் ஸ்ரீகாந்துக்கு பேரா சங்கீதா அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த சங்கீதா கேரக்டரில் தான் இவங்க வந்து நடிச்சிருக்கிறதாமா. ஸோ ஸ்னேகா வந்து அந்த சங்கீதா கேரக்டர்ல இருந்து நடிச்சிருக்கிறது. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு அந்நியா நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால வந்து நான் வெளியில போயிடுறேன் அப்படின்றது இவங்க சொல்லிட்டு வெளியில வந்துட்டாங்க. ஸோ அது கை நழுவி போனாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோட் படத்தில் நம்ம தளபதிக்கு பேராக தான் நடிச்சிருக்காங்க. வாரிசு படத்தில் நம்ம தளபதிக்கு அந்நியே ஸ்னேகா மேம் நடிக்காதது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் வந்து நமக்கு தளபதிக்கு பேராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட்டாக எழுப்புவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தில் நம்ம தளபதிக்கு அந்நியை நடிச்சுட்டு இப்போ கோட் படத்தில் எப்படி பேரா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த வாரிசு படத்தில் உங்க நடிக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா பேரா கிடச்சிருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமே. ஆக்டர் ஸ்னேகா இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பேசிட்டு இருந்தாங்களா, அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஆக்டர் பிரசன்னா வீடியோ கால் மூலமாக பார்த்தீங்கன்னா தளபதி 68 படத்தில் இவங்க நடிக்கிறாங்க, அதுவும் தளபதிக்கு பேரா நடிக்கிறாங்க அப்படின்றத போட்டு உடச்சிட்டாரு. அந்த ஒரு சஸ்பென்ஸ் இவங்க உடச்சினால தான் பார்த்தீங்கன்னா என்னையா நீ சொல்லி உடச்சி விட்ட, நானே சொல்லி போடுறேன் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்கள் ஸ்னேகாவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நான் தளபதிக்கு பேராக பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி 23 வருஷம் ஆச்சு தளபதிக்கு ஜோடியாக நடிச்சு, அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி கூட ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது, அதை பார்த்தீங்கன்னா நானே நழுவ விட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே எல்லாமே சொல்லிட்டாங்க. ஏயா அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி இவங்க மனசுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அங்கேருந்து ஆங்கர் கூட கேட்டிருக்குங்க, இதை தவிர வேறு எதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்றது. கண்டிப்பாக நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப அழுத்தமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இதுக்கு வரலன்னு தெரில. கோட் படத்தில் இவங்களுக்கு உண்டான சீன்ஸ்ல என்ன எக்கச்சக்கமான சீன்ஸ்ல எடுக்கணுமாமா, ஒவ்வொரு இடங்களுக்குலாம் அடுத்தது போயிட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஆங்கர் கேட்டிருக்காங்க, அடுத்தது எங்கே வந்து ஷூட்டிங் எடுக்க போறீங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னெல்லாம் சொல்ல முடியாதுப்பா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லிட்டாங்க. கோட் படத்தில் அந்த வயசான கட்டப்பில் ஓல்டிஸ் தளபதி இருப்பாரு, அவருக்கு பேராக தான் இப்போ ஸ்னேகா மேம் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ்லேயே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் நம்ம தளபதிக்கு பேராக அவங்க நடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தோணுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓல்டிஸ் தளபதியா இல்லை யங்கேஜ் தளபதியா அப்படின்றத படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரு தேர்லுக்கு போஸ்டரில் கூட 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ரிலீஸ் பண்ணலாம், நம்மளும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் ஒன்று சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு செட் போட்டு ஒரு ஷெட்யூல் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதான் இப்போ கிடைச்ச ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்க்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் இது மாதிரியான தளபதி பற்றின புதிய அப்படின்னு தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.